என்ன பொறுத்த வரைக்கும் நீ பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஏன் வைபவ் சூரியவன்ஷியா இருக்க கூடாதா? நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? எனக்கு அப்படி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் நெஞ்சு வலிக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு எதிராக ஆடுறாரு. ஸோ முதல் முறையா, அதுவும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்துட்டு ஜட்டு 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முந்தா நேத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச். அந்த மேட்ச்லயும் நமக்கு வந்து சேசிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சது. நேத்தும் மும்பை கேகேஆர் மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சது. இன்னைக்கு எந்த டீம் வந்து டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவுஹாத்தி பிச் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா ஸ்பின் ஆகிற பிச்சு. ஆஸ்பினோ விக்னேஷ் புத்தூரை வந்து வாங்கியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ட்ரேட்ல எடுத்திருக்காங்க சேட்டன் சஞ்சீவுக்கு பதில். அது இல்லாம அவங்க கிட்ட ரவி பிஷ்ணாய் வேற 7 crores இப்போ இந்த ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க. 3 கேம் சேஞ்சிங் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தீபக் நீங்க சொல்லுங்க அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும். பிளேயிங் லெவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க சிஎஸ்கே தீபக். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்துட்டு த பிக் த்ரீ இல்லாம முதல் கேம் ஆடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரெய்னா, தோனி, ஜடேஜா இவங்க யாருமே பிளேயிங் லெவன்ல இல்லாம முதல் முறையா கம்ப்ளீட்லி நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ், கம்ப்ளீட்லி இன் ஒரு நியூ லீடரோட ஒரு பொசிஷன்ல இன்னைக்கு ஆட போறாங்க. இன்னைக்கு அவங்களோட கேம் பிளே ஸ்ட்ராட்டஜில எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு தோனி ஃபீல்ட்ல இருக்க மாட்டாரு அப்படின்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ருத்துவோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ வந்து அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம், தோனியோட மென்டார்ஷிப் இல்லாம எப்படி இருக்குன்றத. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாம இன்னைக்கு ஜடேஜா வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்காரு. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பேட்டில் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. என்னோட பிளேயிங் லெவன் இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு நான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரி தான். வைபவ் சூரியவன்சி வாஸ் சென்சேஷன் லாஸ்ட் இயர். இந்த யங் வருஷம் அண்டர் ப்ராடிஜி. 19 வேர்ல்டு கப்லயுமே நல்லா விளையாடினாரு. ஸோ கண்டிப்பா வைபவ் சூரியவன்சி நம்பர் ஒன். அண்ட் ஜெய்ஸ்வால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேனா இருந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்பர் த்ரீ த கேப்டன் ரியான் பராக். இஸ் ஆல்சோ குட் பேட்டர். பட் இன்னும் ஒரு நல்ல ஃபார்ம் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹி வில் இம்ப்ரூவ் அட் திஸ் கேம். அண்ட் நம்பர் ஃபோர் வந்து என்ன பொறுத்தவரையும் சிம்ரான் ஹிட்மயர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பவர் ஹிட்டர் தேவை மிடில் ஓவர்ஸில். ஸோ ஹி வில் டூ த ஜாப் வெரி வெல். அண்ட் தென் வந்து நம்பர் ஃபைவ் என்ன பொறுத்தவரையும் ட்ரூ ஜுரேல், த விக்கெட் கீப்பர். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரூ ஜுரேலுக்குமே நிறைய பொட்டன்ஷியல்லாம் இருக்கு. ஸோ வந்துட்டு இன்னைக்கு எப்படி விளையாட போறாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நம்பர் சிக்ஸ் என்னை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான், ஜடேஜா, வேற யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவோட எக்ஸ் பிளேயர் தளபதி. ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்றத பார்ப்போம். ஏன்னா அவர் விளையாடி பார்த்து நானே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட்ஸ் பின் அ லாங் டைம். ஸோ லெட் சி ஹவ் ஹி பிளேஸ் டுடே. அந்த நம்பர் செவன் வந்து டொனோவன் ஃபெரேரா. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபாரின் பிளேயர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஸ்பினும் லாஸ்ட் போட இயர் வந்து முடியும் அவரால். ஆஸ்பினும் போடுவார். இஸ் அன் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா ஸ்பின்னும் போடுவாரு. விக்கெட் ஸ்பின் கீப்பிங்கும் ஆப்ஷன் அவருக்கு ஒரு பண்ணுவாரு. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். விக்கெட் கீப்பிங்கும் கீப்பிங் பண்ணுவாரு. பண்ணுவாரு. ஆமா, யா 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 ஐ நோ ஐ நோ. ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷனுமே வந்து ஆர்ஆருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நம்பர் எயிட் வந்து என்னை பொறுத்தவரையும் விக்னேஷ் புத்தூர். லாஸ்ட் இயர் எம்ஐல இருந்து இந்த தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு விக்னேஷ் புத்தூர் கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல கேம் டிஸ்பிளேவை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்பர் நைன் என்ன பொறுத்தவரையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இங்கிலாந்து பவுலர்ஸ். கண்டிப்பா வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு பவர் பிளேல பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்க போறாரு. முக்கியமா ஓப்பனர்ஸ், முக்கியமா சஞ்சுவை பல தடவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்பர் 10 ரவி பிஷ்னாய். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரவி பிஷ்னாய் வந்து எந்த அளவுக்கான ஒரு நல்ல ஸ்பின்னர்னு. எல்எஸ்ஜியில் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றனால எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவரோட கம்பேக் நல்லா இருக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் நம்பர் 11 எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர், அவரும் துஷார் தேஷ்பாண்டே. ஒரு காலத்தில் பர்பிள் கேப்பே வந்துட்டு அவர் வின் பண்ணிடுவாருன்னு நினைச்சோம் 23 ஐபிஎல்ல. பட் ஹீ டிட் கெட் இட். ஸோ கண்டிப்பாக அவரு. அண்ட் தென் சந்தீப் சர்மா. இம்பாக்ட் பிளேயர்ஸ். வந்து நான் வந்து 2 பேர் சொல்றேன். ஒன்று வந்து சந்தீப் சர்மா, இன்னொன்று வந்துட்டு சிவம் டுபே. இவங்க 2 பேர்ல யார் வேணா இம்பாக்டா வரலாம் அக்கார்டிங் டு த ஸ்டேஜஸ், பவுலிங் ஆர் பேட்டிங். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் டுடே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. தசுன் ஷனக்காவை கூட யூஸ் பண்ணலாம் அவங்க ஃபாரினரா. ஏன்னா 3 ஃபாரினர் தான் அவர் சொன்ன லெவன்ல இருக்கு. சாம் கரன் இருந்திருந்தா இந்த டீம் இன்னும் லெத்தலா போயிருக்கும். ஏன்னா அவர் பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் பண்ணுவாரு. ஆல்ரவுண்டர், வெரி 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 குட் ஆல்ரவுண்டர் அவரும். அவர் இருந்திருந்தா இன்னும் லெத்தலா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்ப இருக்க டீம் வச்சு அவங்களால இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்க முடியும். அந்த அந்த அளவு தான் ஒரு டீம் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. சிவம் துபே வேற அவங்க யூஸ் பண்ணல. அவர் சொன்ன லெவல்ல சிவம் துபே இல்ல. அவர் இருக்க மாட்டார், மேபி இருக்காம கூட இருக்கலாம். பட் அவர் இல்லாம் அவரு வேணா நான் இம்பாக்டா கூட எடுத்துட்டு வந்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தா. தருண் சிவா, நீங்க சிஎஸ்கேவோட பிளேயிங் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? அதான் நான் பிளேயிங் லெவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா
யூஸ்வலி இருக்கிற மாதிரி சிஎஸ்கே டீம் ஆப்வியஸ்லி இந்த தடவை இல்ல. கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கு, நானே ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்த. அண்ட் பிளஸ் லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, முன்ன மாதிரி இல்ல. தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஸோ அதெல்லாம் மீண்டு வரணும் அவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இந்த தடவை வந்து சில குரூஷியல் பிளேயர்ஸும் வந்து அவுட்டா இருக்காங்க. ஆப்வியஸ்லி தலை எம்எஸ் தோனியே இல்ல. அப்புறம் வந்து மேன் இன் ஃபார்ம் ரவிஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் சிஎஸ்கேயோட பவுலிங்கும் லைட்டா டல்லா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம இந்த மாதிரி ஐபிஎல் காம்படிஷன் வந்து என்னைக்குமே சிஎஸ்கே வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஈவன் தோ பிளேயர்ஸ் வீக்காவே இருந்தாலும் தே ஆர் நோன் ஃபார் தேர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்ட் கம்பேக் எபிலிட்டி. ஸோ ஈவன் டஃபாவே இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க, அது டவுட்டே கிடையாது. அது வந்து சிஎஸ்கே பிளட்ல இருக்கு. ஸோ லெட் சி. அண்ட் ஆப்வியஸ்லி தீபக் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். சஞ்சு சாம்சன் இந்த தடவை சம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் கண்டிப்பா நீங்க விளையாடுவாரு. பட் தீபக் சொன்னாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா இதுக்கு முன்னாடி சூப்பர். அவர் ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சம பிளேயர் தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் நிறைய தடவை சஞ்சு சாம்சனை டிஸ்மிஸ் பண்ணதா சொன்னாரு. பட் பாயிண்ட் என்னன்னா, சஞ்சு சாம்சன் அப்பெல்லாம் வந்து நிறைய ஷார்ட் பால்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ்க்கு கஷ்டப்படுவாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஹைட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய பவுன்சர்ஸ் ஷார்ட் பால்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாரு. பட் இந்த தடவை நீங்க வேர்ல்ட் கப்ல பாத்துருந்தீங்கன்னா ஷார்ட் பால்ஸையும் புல் ஷாட் செம்மையா அடிச்சாரு சஞ்சு சாம்சன். ஸோ அதே ஆகும்னு இந்த தடவை நம்ம சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே, நான் பிளேயிங் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா டாப் த்ரீல வந்து 3 பேருமே ரைட் ஹேண்டரா இருக்காங்க சிஎஸ்கேல. கேக்வாடா இருக்கட்டும், சாம்சனா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரே, ஆர் உருள் பட்டேல் யார் ஆடுறாங்களோ உங்க பிளேயிங் லெவன் போறதுக்கு முன்னாடி 3மே எப்படி இருந்தாலும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஏன் ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் ஆக்சுவலி, பிகாஸ் யா ஹி ஹாஸ் அன் அட்வான்டேஜ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிளஸ் ஃபீல்டிங் ரொட்டேஷனும் கொஞ்சம் கம்மி ஆகும் 3மே ரைட் ஹேண்டர்ஸ்ங்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி ராஜஸ்தானுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கு. பட் அகைன் அதான் சொல்றேன்ல, ஃபாரின் பேட்ஸ்மேன் இல்ல சிஎஸ்கே கிட்ட, லெஃப்ட் ஹேண்டர்ஸும் கம்மியா இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு சி. பட் அகைன் என்ன சொல்ல வரேன்னா, ஃபீல்டிங் ரொட்டேஷன் ஜடேஜா பிளஸ் ஜடேஜா விளையாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த பழைய ஃபார்ம் எந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு பார்ப்போம். பிளஸ் ஃபீல்டிங் ரொட்டேஷன் கம்மியா இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது. பவர் பிளேல வந்து கேப்ஸ் ஃபிட்டிங் தான், அது எந்த சைடு ஃபிட் பண்ணாலுமே போயிடும். ஏன்னா ஒரு 3 ஃபீல்டர் தான் வைக்க முடியும் இல்ல. ஸோ பவர் பிளே எக்ஸ்ப்ளாய்ட் முக்கியமா பண்ணணும் 2 ஃபீல்டர். ஓகே, பவர் பவர் பிளே எக்ஸ்ப்ளாய்ட் வந்து கண்டிப்பா பண்ணணும். அது ரொம்ப சர்க்கிள் தேர்ட் இயர் இம்பார்ட்டன்டா சர்க்கிள் இருக்கும் கிளியர் பண்ணா சிஎஸ்கே. பவுண்டரி தானே உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த 3 அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இது வந்து கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் வெளில அதிகமானதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆகும் ஃபீல்டிங் ரொட்டேஷன் இருக்கப்ப. ஸோ பவர் பிளேல நல்லா அடிச்சா கொஞ்சம் நல்லது சிஎஸ்கேக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தென் நான் இப்ப சொல்லிடுறேன், பிளேயிங் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன், ஆப்வியஸ்லி சம ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்து ருத்ராஜ். அண்ட் ஒன் டவுன்ல நான் ஊர்வில் பட்டேல் இருக்குவேன் ஃபயர் பவருக்காக. ஈவன் பவர் பிளே ஒரு விக்கெட் போனாலுமே ஊர்வில் பட்டேலால அந்த பவர் பிளே மேக்கப் பண்ண முடியும் அது ஃபயர் பவர் மூலமா. அண்ட் தென் சிவம் துபே 4ல. அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி சிக்ஸர் துபே நம்மளுக்கே தெரியும். அண்ட் தென் 5th வந்து சர்ஃப்ராஸ் கான். பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன் சர்ஃப்ராஸ் கான் ஆட வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாட் ஷுர், பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஆட வைக்கலாம். ஆடுவார். ஏன்னா அப்புறம் இந்த ஆப்வியஸ்லி டீம்லயே நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஸ்வீப் ஷாட் அவ்வளவா நல்லா ஆட மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் ஸ்வீப் ஆடுவார், இவர் ஸ்வீப் ஆடுவார். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பிளேயிங் லெவன் சொல்லுங்க. அதான் ஆப்வியஸ்லி. அண்ட் 6th வந்து கார்த்திக் சர்மா. நிறைய கோடி போட்டு எடுத்திருக்காங்க, இன்னொரு விளையாண்டது இல்ல. பட் லெட் சி, பிகாஸ் தோனி வேற இல்ல, பிக் ஷூஸ் டு ஃபில். பட் அந்த ப்ரெஷர்லாம் இல்லாம ஆடினா நல்லா இருக்கும். அண்ட் ஜேமி ஓவர்டன் பவுலிங்ல. அண்ட் மேட் ஹென்ரி. ஆப்வியஸ்லி 2 ஃபாரின் பவுலர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்விங் த பால் இன் ஏர்லி ஓவர்ஸ். அப்போ மட்டும்தான் சிஎஸ்கேக்கு நல்ல ஸ்விங் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாதான் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அகில் ஹுசைன் ஸ்பின்னர். இந்த இயர்லி பிளஸ் இப்போ கொஞ்சம் ரெய்னியாவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க கவுஹாத்தில. ஸோ கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கப்ப ஸ்பின் நல்லா ஆகும். அந்த இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொஞ்சம் பவுலிங் ஏர்லி பவுலிங் நல்லா இருக்கும், கொஞ்சம் டாஸும் மேட்டர் ஆகுதுங்க. ஸோ அது பேசிஸ்ல இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி நூர் அஹமத் போன வருஷம் சிஎஸ்கேயோட ஸ்டார் பவுலரே அவர் தான். ஸோ கண்டிப்பா. தென் கலீல் அஹமத், அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நல்லா ஸ்விங் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் தென் என்னோட இம்பாக்ட் வந்து அன்ஷுல் கம்போஜ் பவுலிங்ல கொஞ்சம் நல்லா இது பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா குர்ப்னீத் இது குர்ஜப்னீத். அது குர்ஜப்னீத் சிங். குர்ஜப்னீத் சிங். சிஎஸ்கேவோட எல்லாம் பிளேயிங் நியூ லெவன்ல பிளேஸ் நிறைய ஆட் பண்ணிட்டாங்களா, எனக்கே அந்த ஓஜி பிளேஸ் இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபுல்லா நியூ டீம். இந்த ஐ மீன் அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பார்க்க முடியாத சிஎஸ்கே இருக்குது. அதான். சிஎஸ்கேவோட லெவன்ல ஓகே. ஒரு சேஞ்ச் இருக்கு. ஏன்னா அந்த பிரீவிஸ் வேற இல்லாதனால உங்களுக்கு இப்ப பேட்டிங் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஆமா ஆமா. ம். இல்ல நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் வச்சிருக்கேன். பிளஸ் நான் ஓகே.
சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்வாடு ஓபன் பண்ணுவாங்க. அந்த சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அவங்க 2 பேரும் பவர் பிளேல 6 ஓவர், நான் பவர் பிளேனா 6 ஓவர் அவங்க நின்று ஒரு 45 நாட் அவுட்னா கூட அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிச்சா கூட ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு டெத்ல ஃபினிஷ் பண்ண நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். விக்கெட் லூஸ் பண்ணிடக்கூடாது. விக்கெட் லூஸ் பண்ணா தேல் பி டீப் ட்ரபிள். பவர் பிளேல விக்கெட் விடும். ஆனா இந்த பிச்சில் நமக்கு நம்பர் 3ல ம் வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே அவர் அண்டர் 19 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல கூட நம்பர் 3 தான் எல்லா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்தாரு. நம்பர் 4 வந்து உங்களுக்கு ஊர்வில் ம் பட்டேல், நம்பர் 5 வந்து உங்களுக்கு சிவம் துபே, 6 வந்து கார்த்திக் சர்மா 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஜேமி ஓவர்டன் நம்பர் 7, அகில் ஹுசைன் நம்பர் 8னா உங்களுக்கு டாப் 8 பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக ஆடுவான். அகில் ஹுசைன்லாம் சூப்பரா ஆடுவாரு ஆக்சுவலா, தூக்கி சொருவிடுவாரு அங்க. ஆமா. உங்களுக்கு சிபிஎல் எல்லாம் உங்களுக்கு ஓப்பனிங்லாம் பண்ணியிருக்காரு 2 3 மேட்ச். உங்களுக்கு நம்பர் 8 வந்து அகில் ஹுசைன் சொல்லியாச்சு. நம்பர் 9 மேட் ஹென்ரி, 10 நூர் அகமது, 11 கலீல், 12 அன்சுல் கம்போஜ். அன்சுல் கம்போஜ் ஆடாம குர்ஜம்னீத் சிங் கூட ஆடலாம் வேணும்னா, லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் அவரு, அதுக்காக மேபி ஆடலாம். இதுல ஆர்ஆர்ல உங்களுக்கு ஒரு ம் பிளேயிங் லெவன்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில் குல்தீப் சென் ஆர் ஆடம் மில்னே ஆடலாம். ஏன்னா 3 ஃபாரினர் தான் அவர் சொன்னார் தீபக். ஆடம் மில்னே ஆடலாம். பவர் பிளேல வந்து உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஜடேஜாவையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணாம எதுக்கு ஜடேஜா ஒரு ஓவரை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஆடம் மில்னேயும் 2 சைடும் விட்டு ஆட்டிடுவார் பால. பவர் பிளேலயே நிறைய விக்கெட் விழுகிற பிச் வேற. இந்த பிச்ல 2 வின் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் பேட்டிங் எந்த டீம் அதிக ரன் அடிக்குதோ, கம்மி விக்கெட் விட்டு அதிக ரன் அடிக்குதோ அந்த டீம் தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும். நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்ப உங்களோட பிளேயிங் லெவன் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன ஒரு வழி இருக்கும் சிஎஸ்கேக்கு? சிவா சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவன் சொல்றப்ப ஆக்சுவலி நீங்க சொன்ன பிளேயிங் லெவனே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இனிமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு எந்தோடையுமே. பவுலிங் ஆப்வியஸ்லி கொஞ்சம் சேமா தான் இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு. பிளஸ் இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் முக்கியமும் கூட சொல்ற மாதிரி கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட்டிவா இருக்கும். கிரவுண்டும் கொஞ்சம் பெருசு. சோ சொல்ற மாதிரி நான் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜெயிக்கணும்னா ஒரே வழி சஞ்சு அண்ட் ருத்துராஜ் வந்து சிஎஸ்கேக்கு சொல்றேன். ருத்துராஜும் சஞ்சு சாம்சனும் இன்ஃபேக்ட் 6 ஓவர்ஸ் கூட கிடையாது. இன்ஃபேக்ட் 10 ஓவர்ஸ் அவங்க நின்னாதான் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல. 10 ஓவர்ஸ் ஈவன் ஒரு 70 80 விக்கெட் விடாம நின்னா நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நல்லா ஃபயர் பண்ணிடலாம். கொஞ்சம் விக்கெட் கையில பின்னாடி இருந்தா வந்து அடிப்பாங்க அடிச்சிடலாம். நல்லா. ஆமா. ஈவன் அதுக்கப்புறம் விக்கெட்டே போனாலும் ஊர்வில் அது தூபே, சிவம் துபே, கார்த்திக் சர்மாலாம் வந்து அடிக்கலாம் நல்லா. ஜேமி ஓவர்டன் ஆக்சுவலா இவங்க 12 13வது ஓவர்ல யூஸ் பண்ணணும். பிபிஎல் எல்லாம் ஒரு எல்லா மேட்சும் 13th ஓவர் 14th ஓவர் வந்து பவர் சர்ஜ் எடுப்பாங்க. அவங்க டீம் வேற லெவலில் ஆடுவார். அதுக்கப்புறமா இவங்க அதே ஸ்ட்ராட்டஜி ம் இவங்க ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலா. அவரை டீசெண்டா 13th ஓவர் 14th ஓவர் இறக்கிட்டு ஒரு 10 பால் அவர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பிரிச்சிடலாம் போட்டு. அவரை இங்கிலாந்து யூஸ் பண்ண மாதிரி 19வது ஓவர் 20வது ஓவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 16th ஓவர் 15th ஓவர் பேர் மினிமம் பேட்டிங் வந்தாருன்னா இன்னும் டெத் ஹிட்டிங் சூப்பராகவே இருக்கும் ஆக்சுவலா. ஒழுங்காவே யூஸ் பண்ணல போன வருஷம் கூட சிஎஸ்கே. கரெக்ட். பவுலிங்கும் கைண்ட் ஆஃப் சூப்பரா ஒரு இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அன்செட் ஆல்ரவுண்டர் தான். ஆமா. நீங்க ஆர்ஆர் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ட்டு தீபக் சொல்லுவார். சொல்லுங்க தீபக். கண்டிப்பா வந்துட்டு ஆர்ஆர் கிட்ட வந்து என்ன கேட்டா பேட்டிங் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். பேட்டிங் டெப்த்துமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நம்பர் 8 வரை நம்பர் 9 வரையுமே ஆட்கள் ஆடுவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட பேட்டிங் பண்ணாரு. ஸோ அதே சமயம் பவுலிங்கை பொறுத்தவரையும் சிஎஸ்கே வந்துட்டு எனக்கு என்னமோ வீக்கா தெரியுது கண்டிப்பா. ஏன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு இல்லைன்னு தோணுது பவுலிங்ல அவங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க பவுலிங்ல பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஏன்னா ஆர்ஆர்ல வந்து நிறைய பவர் ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஹிட்மயர், ருஜுரேல், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, பராக் இவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு பவர் ஹிட்டர்ஸ் தான். நல்லா வந்து ஸ்கோர் ஆக்சலரேட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ரன்ஸ் நிறைய கொடுப்பாங்க பவுலர்ஸ் இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பொறுத்தவரையும் அவங்களோட பவர் பிளேல தான் அவங்க மேட்சே டிசைட் ஆகும். ஏன்னா அவங்க பவர் பிளேல எந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விடாம ஆடுறாங்கன்றத பொறுத்து தான். ஏன்னா இப்போ சஞ்சு இல்ல ருத்து யார் விக்கெட் விட்டாலுமே கண்டிப்பா ப்ரெஷர் வந்து அடுத்த வர பேட்ஸ்மேன் மேல விழுந்துரும். கண்டிப்பா பால் ஸ்விங் ஆகும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் ஆர்ஆர்ல ஜடேஜா இருக்காரு, விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, ரவி கிருஷ்ணா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் முக்கியமா ஜடேஜா நல்லா ஸ்பின் பண்ணுவாரு. ஸோ வந்துட்டு கண்டிப்பா வந்து ரியான் சிஎஸ்கே பராகையும் ஸ்பின் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பண்ண ஒரு முடியும். டஃப் டானால்ட் ஃபெரராவும் ஸ்பின் போடுவாரு. ஆமா அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆக்சுவலி அவங்கலாம் பார்ட் டைம் பவுலர்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு சிஎஸ்கேவோட பேட்டிங்க்கு இன்னைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட போறாங்கன்னு பாக்குறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அவங்க 170 to 180 அடிச்சாலே பெரிய விஷயம் நான் சொல்லுவேன்.
ஏன்னா வந்து எனக்கு சிஎஸ்கே பேட்டிங் மேலே இன்னைக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இஃப் தே பேட்டிங் ஃபர்ஸ்ட். பட் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் வந்து 200 கிட்ட போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது உங்களுக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் 7ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சிவம் தூபே. அவர் தான் ஸ்பின் ஆ, அடிக்கிறதுக்காக தான் ஆர் சாபின்னு வச்சிருக்காங்க அவரை. அவர் ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டாவும் வராரு. ஏன்னா உங்களுக்கு விக்னேஷ் புத்தூர் லெஃப்ட் ஆர்ம் லெக் பிரேக் போடுவாரு. ரவீந்திர ஜடேஜாவும் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ரவி பிஷ்னாயும் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின் போடுவாரு. உங்களுக்கு எல்லாருமே லெக் ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு. உங்களுக்கு ஜடேஜா 3 பேருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்ததா நல்லா இருந்திருக்கும். அவங்க டீமும் அப்படி எடுக்கல. அவங்களுக்கு இன்ஜுரி ஆகி வெளில போனவங்களுக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் இல்ல. அவங்க டீமே வந்து அப்படிதான் எடுத்திருக்காங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அகில் ஹசன் மேபி ஃப்ளோட்டரா கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டீம்ல டாப் 7ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தூபே. அவர் அவுட் ஆயிட்டாருன்னா எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ். உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு தான் மிடில் ஓவர்ல விக்கெட் வரும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஜொலிச்சாதான் சிவம் துபே இன்னைக்கு ஜொலிச்சாலே ஒழிய சிஎஸ்கே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்றேன். okay. இப்ப உங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் தீபக் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேட சாரி ஆர்ஆரோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆர்ஆர் வின்ஸ் கண்டிப்பா வந்துட்டு. இன்னைக்கு நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்துட்டு நான் ஒருத்தர்கிட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறேன்னா ரவீந்திர ஜடேஜா தான், வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு ஜட்டு வந்து கேம், அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி அதுக்கப்புறம் நான் பெருசா அவர் எங்கேயும் பார்க்கல. இன்க்ளூடிங் ஓடிஐ சீரிஸ் கூட அவர் விளையாடல. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் எப்படி இன்னைக்கு ஆட போறாருன்னு பார்ப்போம். இஃப் சிஎஸ்கே வின்ஸ்னாலும் நான் சொல்றேன், இஃப் சிஎஸ்கே வின்ஸ் கண்டிப்பா நான் நம்பர் 1 வந்துட்டு சஞ்சு தான் சொல்லுவேன். ஏன்னா சஞ்சு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டர் சிஎஸ்கேக்கு. கண்டிப்பா வந்துட்டு அவர் வந்துட்டு லுத்துவோட கேப்டன்சில அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய கீ ரோல் ப்ளே பண்ணுவார்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ வந்துட்டு அவரு அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல வர கண்டிப்பா யாராவது ஒரு பேட்டராக இருப்பாங்க. மேபி இட் கேன் பி சிவம் டூபே ஆர்எல்ஸ் கண்டிப்பா ஆயுஷ் மாத்ரி, இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தரா இருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இவங்கள யாராவது ஒருத்தர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் சொன்னாலும் இது ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்றதுனால சிஎஸ்கேவோட பேட்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய டெஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிவா நீங்க சொல்லுங்க. யார் இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்ற பட்சத்துல? அதான் ஓகே. பேசிக்கலி நான் அகைன் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இந்த டீம்ல நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க. கைண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். அதுக்கு நிறைய சீனியர்ஸும் இல்ல வேற இப்ப கரண்டா அவங்கள கைட் பண்றதுக்கும் பெருசா. சோ யாரு ப்ரெஷர்ல என்ன ஐபிஎலுக்குன்னு ஒரு தனி ப்ரெஷர் இருக்கும். சோ யார் அந்த ப்ரெஷர்ல வெளில வந்து ஷைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ அதை பொறுத்து மாறும். பட் ஆப்வியஸ்லி தீபக் சொன்ன மாதிரி நானும் நம்பர் 1 சாய்ஸ் சஞ்சு சாம்சன் தான். மெயின் ரீசன் ஆர்ஆருக்கு ஆடி இருக்காரு அவரு. நிறைய வருஷம் அந்த ஸ்டேடியத்துல அவர் விளையாண்டுருக்காரு. ஸோ ஹி மஸ்ட் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க எப்படி விளையாடுறது, என்ன பண்ணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி அந்த பிச்சு டெவலப் ஆகும், டைமா அது எப்படி கேமை இன்க்ரீஸ் பண்ணும் இன்டென்சிட்டின்னு தெரியும் அவருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சன். செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி ஸ்பின் நல்லா அடிக்கிறதுக்கு பிளஸ் ஒன்லி லெஃப்ட் ஹேண்டருங்கிற பட்சத்துல சிவம் துபே நான் சொல்லுவேன். ஹியூஜ் பர்டன் இருக்கு ஷோல்டர்ஸ்ல. பட் அவர் டெலிவர் பண்ணா டீமுக்கும் நல்லது, மேன் ஆஃப் த மேட்சுக்கும் சான்சஸ் அதிகம். ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் சொல்லுங்க தீபக். ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் இன்னைக்கு யாரு? இன்னைக்கு என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பா நான் ஆர்ஆர்ல வந்துட்டு ஹிட்மயர் இல்லைன்னா ஜட்டு சொல்லுவேன். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். மேபி நான் மோஸ்ட்லி ஜட்டு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு எதிராக ஆடுறாரு. ஸோ முதல் முறையா, அதுவும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்துட்டு ஜட்டு. இன் இன் சிஎஸ்கே பொறுத்தவரையும் கண்டிப்பா சஞ்சு தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா சொன்ன மாதிரி குவஹாத்தி ஸ்டேடியம் வந்துட்டு சஞ்சுக்கு ஒரு பழகப்பட்ட ஸ்டேடியம்னா ஆர்ஆரோட செகண்ட் ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ வந்துட்டு சஞ்சு கொஞ்சம் அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு சஞ்சு வந்து அதை எப்படி இருந்தாலும் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டிக்கலா எப்படி ஆடணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி பிளான் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இன்னைக்கு பெரிய எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிவா நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருப்பாங்க. ஓகே. நான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு வந்து